எலிய சொன்னான் தான் எனக்கு இன்றைக்கு தையல் வேலை நிறைய இருக்குன்னு சொல்லி. ஆனா பாத்தீங்களா இரவு 12 மணி தாண்டிட்டு இனி எனக்கு தைக்கிறதுக்கு டைம் இருக்கோ தெரியாது. ஆனா வெட்டணும், கண்டிப்பா வெட்டுறதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ நான் வெட்டி தான் வச்சு ஆகணும். இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹாஃப் சாரி, இதுல ஒரு ஹாஃப் சாரி உண்டு. இதுவும் கொடுக்கணும் 2 daysல. இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹாஃப் சாரி வந்து இதுவும் 2 daysல கொடுக்கணும். ஸோ இன்றைக்கு வெட்டி வச்சு நாளைக்கு கண்டிப்பா தச்சு முடிச்சே ஆகிரோனும். இன்றைக்கு தைக்க இல்லாட்டிக்கு இது பாத்தீங்களா இதுவும் ஒரு ஹாஃப் சாரி தான். பட் இது ஒரு 5 நாளையில கொடுக்கலாம். பட் இப்பவே தச்சு வைக்க போறேன், இதுவும் முடிக்க போறேன். இந்த ஹாஃப் சாரி பாத்தீங்களா இந்த ஹாஃப் சாரி நான் தச்சே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஆரண்டி சொல்ல மாட்டேன்னா இந்த கஸ்டமருக்கு தெரியும். இந்த இதை பார்த்த உடனே இப்ப கத்தியோட திரத்தி கொண்டு வருவா. எல்லாம் தச்சு முடிய டைம் இருந்தா தான் இது வெட்டி தருவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன கஸ்டமர் வந்து கட்டசி நேரத்துல வச்சு போட்டு தான் கட்டசி நேரத்துல தச்சு கொடுப்பேன். இல்லை சும்மா இவாக்கு 1 மாசம் டைம் இருக்குது. பட் ஸ்டில் 2 daysல முடிச்சிடுவேன். இப்ப இதை பார்த்தாண்டு சொல்லி சொன்னா இன்னும் தைக்கலையாண்டு கத்தியோட திறத்துவான்னா கொலவரி பிடிச்ச கஸ்டமர். அந்த கஸ்டமர் இப்ப சொல்ல மாட்டேன், போட்டு முடிய சொல்றேன். என்ன இப்ப சொன்ன ஆட்டை உடுப்புன்னு தெரிஞ்சு போயிடும், அதால சொல்ல மாட்டேன். கொலவரி பிடிச்ச கஸ்டமர், அந்த சாரி சொந்தக்கார கஸ்டமர், அதால உரிமையோட கூட கதைக்கிறேன். அது கூட சொந்தம், எங்க வீட்டு கஸ்டமர், என்னோட வீட்டு கஸ்டமர். அதனாலதான் அவ்வளவு உரிமையோட நான் சொல்றேன். வெளி கஸ்டமர் எல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் தானே. யா இது என் வீட்டு கஸ்டமர், அதனால உரிமையோட சொல்றேன். யா இது வந்து தைக்க மாட்டேன்னா டைம் இருந்தா மெதுவா தைப்பேன். வெயிட் பண்ணுங்க நீங்க. ஓகே ஓகே. வெட்டி வச்சாத்தான் எனக்கு நித்திர. வெட்டி வைக்காட்டிக்கு நித்திர இல்ல. இன்றைக்கு விடிய 6 மணிக்கு எழும்பணும். நான் அதை நினைச்சு மலமலண்டு வெட்டி வச்சு போட்டு தூங்க போகணும். நான் வெட்டி வச்சாத்தான் எனக்கு தூக்கம். எல்லாத்துக்கும் எனக்கு தூக்கம் இல்ல. இப்படியே அதை குடிச்சு கொண்டு இருக்க வேண்டியதுதான். நித்திரம் முடிச்சுக்கொண்டு என்ன சொல்ல வாரம் திருப்பி மண்டா. நாளை என்றால் இல்லை என்று அர்த்தம். நாளை என்று வைக்காதுங்கோ. இன்றைக்கு இப்பவே நித்திரம் முடிச்சு செஞ்சு முடிச்சிட்டு போய் தூங்குங்க. ஓகே.